கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் நாங்கள் உங்களை வீடியோ இருக்கிறோம், நீங்கள் எங்களை வீடியோ இருக்கிறீங்களா? சரி, கூடவே வணக்கம். பொறக்கணும் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? பொறக்கணும் உங்களோட முழு பேர்களை தெரிஞ்சு கொள்ளலாமா? கூடவே பொறக்கணும் வட்சலா கனகசபை பொறக்கணும் உனக்காக. சிவராஜா. ஓகே. இன்றைக்கு உங்களுக்கு என்ன விசேஷம்? ஆ 62வது ஆகவே நோ அதெல்லாம் தர மாட்டோம். நீங்கள் யாருன்னு சொன்னதான் தருவோம். ஆர்த்தியாக இருந்துருக்கு. ஆர்த்தி எங்கே இருக்கிறாங்க? ஆர்த்தி யார் உங்களுக்கு? இல்லை, இது வேறு ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கான். படியா ஜோசி பாருங்க, இன்றைக்கு யார் அனுப்பியிருப்பாங்கண்டு. ஆ மணிவண்ணன். மணிவண்ணன் எங்கே இருக்கிறாங்க? யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா? மணிவண்ணனா? இல்லை, அவரும் இல்லை. ஃபாதர் யாரு? பேர் என்ன? இல்லை, அவரும் இல்லை. சரி, உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட், 2 கிஃப்ட் வந்திருக்கு. ஒன்று நான் உங்களுக்கு முன்னாலே வச்சுட்டேன், சரியான பாரமண்டு. அழகான ஒரு ரோசா செடி கொண்ட ஒரு பாஸ்கெட் உண்டு. உங்களோட வீட்டில் நீங்கள் வந்து அழகாக இதுகளை நட்டு தங்கட ஞாபகார்த்தமாக வளர்க்கட்டாமல் சொல்லி அனுப்பியிருக்கான் போல. ஓகே, சரி. அதோட இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அது ஒரு முக்கியமான கிஃப்ட், இந்த வீட்டுக்கு தேவையான கிஃப்ட் நினைக்கிறேன். அதற்கு பார்த்துருவோமா என்ன கிஃப்ட்? ரைட். மேலே தூக்காத ஃப்ரிட்ஜ் மாமருங்க. ரைட், சரியான பக்கம் தான் வந்திருக்கு. அப்படி எடுத்து பாருங்க. வழி ஃபாதர் அனுப்பியிருக்கார். கிருஷ்ணர் வந்திருக்கிறார். உங்களுக்கு பிடிக்குமா கிருஷ்ணர்? கிருஷ்ணர். ஸோ அதனால தான் அனுப்பியிருக்கிறான் உங்களோட. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமென்னு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க தானே இதெல்லாம் செய்திருப்பாங்க. சரியா? மருமகன், அதாவது உங்களோட பிள்ளையில மூத்த வர்ற அழகான ஒரு ராதை கிருஷ்ணன், என்ன அழகான ஒரு கோல்ட் கலர்ல இருக்கிற ராதை கிருஷ்ணன் சிலை ஒன்று அனுப்பியிருக்கிறான். ஆனா நீங்க இதுவரைக்கும் அந்த ஆள்ற பேர் சொல்லவே இல்லையே. சிவா. சிவாவும் இல்லை. பள்ளிக்கூடமானவர்கள் இல்லை, அவங்களும் இல்லை. இது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேமிலி ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருமே இல்லை, நீங்க சொல்றாக்கள் யாருமே இல்லை. அது பரவாயில்ல. நீங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள்ட்ட ரைட், அதுதான் இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை இது சுவிஸ்லேருந்து வந்ததோ தெரியல. இல்லை, உங்களோட பிள்ளைகள் தவிர்த்து வேறு யாருமோ இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் இதில் போட்டிருக்க பேரில் நீங்கள் சொன்ன பேர் ஒருத்தர் கூட இல்லை. நான் 2 பேர் அனுப்பியிருக்கேன். 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. முதல் எழுத்து சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. சரி, பார்க்குறது பாவமாக இருக்கே. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ ஒருவேளை? சுவிஸில் இருக்கிறாருண்ணா டேன். இது இல்லை, ஒருவேளை இவ அப்பாட சைட்டோ. சரி, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல் எழுத்து வந்து சொல்லணுமா கட்டாயம்? ஜானாவில் வரும்.
ஜமுனா டீச்சர் ஜமுனா தேங்க்ஸ் அம்மா தேங்க்ஸ் பழமையா கவிதை அனுப்புறவா இன்றைக்கு கவிதைக்கு பதிலா எங்கே இருக்கிறாங்க ஜமுனா? ஜமுனா வந்து சுவிஸ்ல இருக்கிறா சுவிஸில் இருக்காங்களா? என்னோட மகள் உங்களோட மகளா? மாதிரி. சரியா. ஜமுனாவும் யோகராசா யார்? ஜமுனா யோகராஜ் அவங்க. சரி, இவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் அவங்களோட பேரை சொல்லலையே. அதான் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துட்டு வந்துட்டு பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ். ஆசிரியர் ரைட், அப்படி இருக்கு. எனக்கு ஒரு எனக்கு பழமையா கவிதை அனுப்புவா ஒரு முறை நீங்க கவிதை அனுப்பி ஜமுனா நன்றி அம்மா அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட் ரைட். ஓ, நீங்களும் போயிருந்து யாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லி அனுப்பலாம். ஓகே, சரி. இன்றைக்கி சந்தோஷமா இதில் அனுப்பினது. ரைட், உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க நினைக்கிறேன். என் பேரே இங்கே இருக்கு எஸ், வந்தது அது எந்த இன்னொரு பேர் என்ன? சரி, அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. அதை நினச்சி லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. அவங்க வந்து சுற்றி கொலை செய்யப்பட்ட. ஓகே, சரி. எனக்கு அவர் மகள் ரைட், ஓகே. என்னுடைய பிறந்த உள்ள நீங்கள் கதைங்க, பிரச்சனை பிரச்சனை. ஒரிஜினல் அவங்களுக்கு போகும். தவிர்க்க வேண்டியதெல்லாம் நாங்கள் தவிர்ப்போம். அதை பற்றி பிரச்சனை. நீங்கள் கதைக்க வேண்டியதெல்லாம் கதைக்கலாம். தேங்க்ஸ் ஜமுனா இன்னைக்கு நான் காலையில் கவிதை எதிர்பார்த்தேன். கவிதையை விட கூடிய ஒரு பொருள் வந்திருக்குண்ணே. சரி, இதை கவிதை வாசிக்கலாம். இதை எப்போவுமே பார்க்கலாம். இந்த கவிதையை நான் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா? எல்லா கவிதை சரி, இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமா? நீங்கள் எப்போவுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு கிழமை நாங்கள் இதில் அஞ்சு பள்ளிக்கூடம் அவர் மகள் என்னுடைய விளக்கை என்னுடைய பள்ளி இந்த முக்கியமான விளக்கை சரி பண்ண சொல்ல வேணும். சரி, இதே உங்களுக்கு நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி தான் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இங்கேயும் வச்சிருக்கோம். அவன் அனுப்பிட்டா நான் அதை பாதுகாத்து வச்சிருக்க வேண்டியது பெரிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதே மாதிரி இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லித்தான் அனுப்பியிருக்கோம். அதோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். அதோட நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு ஒரு அனுப்பினவங்க சார்பாக ஒரு பிறந்தநாள் பாட்டை ஒன்று நாங்கள் பாடிட்டு நாங்கள் வலிக்கிறோம். ஓகே, அவங்கள சார்பாக. ரைட். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் வத்சலா, ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்த நாள் என்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ரைட். சரி, ஏதோ எனக்கு இந்த பிறந்தநாள் பாட்டு தமிழால் ஏதோ ஒரு எஃப்எம்ல கேட்டு கனகாலம் கேட்டதை இப்போ திடீரெண்டாவில் ஞாபகம் வந்தபடியாக நான் பாடினேன். ஓகே, சரி சரி. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் வாங்கோ, நான் எங்கே கொண்டே வைக்கணுன்றதை நீங்கள் வைக்கணும். தேங்க்ஸ். நன்றி. கிருஷ்ணன் அன்பையும் அழகையும் மற்றவன். சரி, சந்தோஷம். நாங்களும் போயிட்டு வரோம். நன்றி நன்றி.